திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். திரு ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி அம்மையாரின் அழைப்பை ஏற்று திரு ஆலவாய்க்கு சென்றார். எதற்காக சென்றார்? மன்னன் உட்பட அனைவரும் சமண இருளில் மூழ்கியிருந்தார்கள். அந்த இருளை போக்க ஒளிவடிவமாக சென்றார் நம் திருஞான சம்பந்த பெருமான். ஆனால் சமணர்கள் என்ன செய்தார்கள்? அவர் தங்கியிருந்த மரத்திற்கு தீ வைத்தனர். இந்நிலையில் செய்யனே திரு ஆலவாய் ஐயனே என்ற திருப்பதிகம் பாடி அந்த தீயானது வெப்பு நோயாக மாறியது. யாருக்கு? மன்னனுக்கே வெப்பு நோயாக மாறியது. அந்த வெப்பு நோயை சமணர்களால் குணப்படுத்தவே முடியவில்லை. ஆனால் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு ஆலவாய் பெருமான் திருவருளை பெற்றுக்கொண்டு சென்றார். என மங்கையர்க்கரசியாரின் மங்கள நூலை காப்பதற்காக சென்றார். சென்று மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூர வாய்மை பங்க திரு ஆலவாய் திரு ஆலவாயான் திருநீரே என்று திருப்பதிகம் பாடி மன்னனின் முதலில் வலப்பக்க வெப்பு நோயை நீக்கினார் நம் திருஞான சம்பந்த பெருமான். ஆமாம், இன்றும் மீண்டும் ஒரு திருஞான சம்பந்த பெருமான் திரு ஆலவாய்க்கு எழுந்தருள வேண்டும். எழுந்தருளினால்தான் எல்லாம் வல்ல பெருமானின் கருணையினால் அனைத்து உண்மைகளும் தெரிய வரும். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை அப்படித்தானே உள்ளது. திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி, திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திரு ஆலவாய் பெருமான் மீனாட்சி அம்மை உடனாகிய திரு சொக்கநாதர் ஆலவாய் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் சிவன் செயல்.